நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா அது வந்து ஒரு அறிகுறி மாதிரி. அந்த அறிகுறி வந்து ஒரு பூகம்பத்தை உருவாக்குகிறது ஒன்று. ரெண்டாவது கடல் உள்வாங்குவது, இது ரெண்டாவது. 5 ரிக்டருக்கு மேலே தாண்டும் போதே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில தான் தள்ளப்படுறதா சொல்கிறோம். இதில் 8.8 ரிக்டர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இன்னும் இந்தியா வரைக்கும் தாக்குமான்ற கேள்வி தான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு ரஷ்யாவில் ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட சீனா வரையும் வந்துருச்சு. அனைவருமே அங்கேருந்து போகணும்னு அவசர நிலையே பிரகடனம் பண்ணுறாங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவர்கள் பக்கத்தில் கரெக்டாக வருது, ஜஸ்ட் செகண்ட் ஆயிருந்தால் அவங்க காலி. போயிட்டே இருக்கக்கூடிய கார் எப்போ உள்ளே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான போர் வர ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இயற்கையின் போர், அந்த பக்கம் செயற்கையின் போர். தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னதெல்லாம் இப்போ உண்மையா பழிச்சிருச்சா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அஃப்கோர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. வாழ்க்கையை வந்து நீங்கள் எதுலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8.8 ரிக்டர் அளவுகள் இன்னைக்கு பதிவாயிருக்கு நிலநடுக்கம். எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமியின் பேரலைகளுக்கு அப்புறமா சுனாமின்ற பேர் எல்லா ஊர்லேயுமே ஒழிக்கப்பட்டு இருந்தது. அதுலேருந்தே நீங்கள் 5 ரிக்டருக்கு மேலே தாண்டும் போதே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில தான் தள்ளப்படுறதா சொல்கிறோம். இதில் 8.8 ரிக்டர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பேசும்போது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இதற்கும் இடைப்பட்ட இடங்களில் ஏற்பட்ட அந்த ஒரு நில பரப்புலையும் அந்த கடற்கரைக்கு அடியில் ஏற்பட்ட விஷயத்தையும் வந்து நம்ம பேசியிருந்தோம். அது ஒரு 3-4 மாதம் ஆச்சு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை பேரிடர்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக சுனாமி மாதிரியான நிலநடுக்கங்கள் மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது இது குறிப்பாக ரஷ்யாவில் நடக்கிற கம்ஜிட்கா அப்படின்ற, அதாவது கிழக்கு கடற்கரைன்னு சொல்லுவோம் நம்ம, தென்கிழக்கு கடற்கரையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பசிபிக் பெருங்கடலோட ஒரு பாட்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு பரப்பளவை கொண்டது. பல நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தெற்கு சிலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமெரிக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் அலாஸ்கா, ஜப்பான் இதெல்லாம் தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி பெரிய பல நாடுகளை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த கடலை ஒட்டி போகக்கூடியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் நினைக்கினா, இந்தியாவை சுற்றி கடற்கரை பரப்பு இருக்குன்னா நீங்கள் இந்த பக்கத்துல இருந்து வரும்போது ஆந்திரா அப்படியே தமிழ்நாடு போய் இப்படி கேரளா போய் அப்படியே நீங்கள் கர்நாடகா பக்கம் எப்படி போதோ, இது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பெரிய பல நாடுகள், இது ஸ்டேட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுது இல்லையா, இது பல நாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். இப்போ இந்த 8.8 ரிக்டரில் நீங்கள் வரும்போது சுனாமி அலைகள் வர்றத கூட வீடியோவாக பதிவிடுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த எந்த சுனாமி அலைகளுமே அது ஆக்சுவல் சுனாமி அலைகள் கிடையாது. பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பெரிய ஆபத்தெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட லெவல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல சார், 8.8 ரிக்டர் அளவுக்கு இன்னைக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு. நிலநடுக்கம், ஆனா அந்த சுனாமி அலை வந்து கம்மியா இருக்கு. அதான், நிலநடுக்கத்திற்கும் சுனாமிகளுக்கும் நீங்க ஒரு வித்தியாசத்தை எடுத்துக்கணும். நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா அது வந்து ஒரு அறிகுறி மாதிரி. அந்த அறிகுறி வந்து ஒரு பூகம்பத்தை உருவாக்குகிறது ஒன்று. ரெண்டாவது கடல் உள்வாங்குவது, இது ரெண்டாவது. சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் உள்வாங்குவதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஒரு 3 மீட்டர் அளவுக்கு தான் அதோட கடல் அலைகள் வந்து வந்திருக்கிறதாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. இந்த 3 மீட்டரில் வந்திருக்கக்கூடிய கடல் இதுவே அலைகளே பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள வந்து நிறைய கட்டிடங்களை சேதப்படுத்தி இருப்பதை காண முடிகிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனாமி வந்துருச்சுன்னு சொல்லலை, சுனாமி எப்போ வேணாலும் வரலாம், அதனால் தயாராகி அனைவருமே அங்கேருந்து போகணுன்னு அவசர நிலையை பிரகடனம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு, சுனாமி இன்னும் வரலை, வர்றதுக்கான முன்னெச்சரிக்கை தான் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க, பாதுகாப்பான இடத்துக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க சொல்றாங்க சார். இது வந்து குறிப்பாக ஜப்பானில் மட்டும் 19 லட்சம். வெறும் ஜப்பான் மட்டும்தான் நீங்கள் 19 லட்சம். ரஷ்யா தனியாக கணக்கெடுங்க, அமெரிக்காவில் தனியாக கணக்கெடுங்க. அமெரிக்காவில் ஹவாய் கடற்கரை ஓரங்களில் அவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது உள்ளே ஃபுல்லாக வந்திருக்கு பார்க்கலாம். நீங்கள் ஹவாயிலெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை வெளியேறுங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வந்து டிராஃபிக் ஆகி வண்டியில் வெளியில் போக முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். இதில் பெரிய, அதுவும் குறிப்பாக ஹவாயை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒன்று அமெரிக்காவில் இருப்பது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஆமாம்,
நீங்கள் மற்ற இடத்த கூட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக சொல்ல முடியாது. லோக்கலில் இருக்கக்கூடியவங்க அக்சஸ் பண்ணுறது. அப்ராட்லேருந்து ஃபாரின்லேருந்து வெளிநாட்டவர்கள் உள்ள வரக்கூடிய இடம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக ஹவாய் கடற்கரை வந்து பார்க்கப்படுகிறது. அது ரொம்ப பெரிய அட்ராக்ஷன் கொண்ட ஒரு இடமாகவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளிநாட்டவர்களையும் சேர்த்து பாதிக்கும், உள்நாட்டவர்களையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ அந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டியது. அப்போ அவங்களிருந்து எப்படி வெளியேற்றி எப்படி பத்திரப்பக்கம் மீட்டு கொண்டு வரணுன்றதுக்கான அந்த பணிகளில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து வெளியேற்றங்களில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 வாட்டி நிலநடுக்கம் வரும். நீங்கள் ஜூலையில் மட்டுமே ஒரு 900 வாட்டி நிலநடுக்கம் வருங்களா. அந்த அளவுக்கு ஜப்பான் வந்து இங்கே நம்ம எப்படி நார்மலாக வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மழைப்பொழிவை சொல்கிறோமோ அந்த மாதிரி நிலநடுக்கங்கள் அங்கே ஒரு சாதாரணமாக பேசப்படுற ஒரு இடம். இருந்தாலும் இப்போ உணரப்பட்டிருக்கக்கூடிய அளவும் அந்த இதுவும் பார்க்கும்போது பாதிப்புகள் ரொம்ப மிக பெருசாக இருக்கும்ன்றதுனாலையும் மேபி இன்னும் அடுத்த 24 மணி நேரங்களுக்குள்ள அபாயகரமான சுனாமி தாக்கப்படலாம் அப்படின்றத ஜப்பானில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த தட்பவெட்ப நிலைகளை வேறுபடுத்தி அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை வேறுபடுத்தி அது மாறும். அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கான இது பார்க்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிலநடுக்கத்தில் வந்து ஒவ்வொன்றும் சாயிறதும், பில்டிங் உடஞ்சி விழுறதும், அந்த இடிகிறதும், அந்த ஷேக் ஆகிறதும், மக்கள் வீட்டுக்குள்ளேயே பேனிக் ஆகிறதும், ஒவ்வொரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது எது எங்கேருந்து மேலே கீழே விழுதுன்னு கூட தெரியாமல் ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவர்கள் பக்கத்தில் கரெக்டாக விழுது, ஜஸ்ட் செகண்ட் ஆயிருந்தால் அவங்க காலி. இந்த அளவுக்கு பல இடத்துல பாதிப்புகள் உணரப்படுதுன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் இருக்கிறோம், நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், இந்த பேசிகிட்டு இருக்க இடத்துல நிலநடுக்கம் வருது, ரெண்டும் அப்படியே ஆடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? என்ன தலையில் உழுவ போகுது அப்படின்னு தான் யோசனை பண்ணுவோம். ஒரு பக்கம் தலையில் உழுறது ஒரு சைடு, ரெண்டாவது நீங்கள் இங்கேருந்து வெளியில் போனால் அந்த இடம் இன்னும் பெரிய பாதிப்பாக இருக்குமான்னு தெரியாது. இது சேஃப்டியாக, வெளியில் போகிறது சேஃப்டியான்னு தெரியாது. கண்டிப்பாக கரெக்டாக பில்டிங்கில் பெருசாக மாட்டிப்போமான்னு தெரியாது, எதை நம்ம இது பண்ண தெரியாது. ஏன்னா நீங்கள் மழை பெஞ்சதுன்னா, புயல் அடிச்சதுன்னா, இதை போய் தாழ்வான பகுதியில் இருக்கிறீங்களா இப்படி வந்துருங்க, இந்த இடத்துல வந்து சேஃபாக நின்றுக்குங்க, இதை பிடிச்சிக்கோங்க இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நிலநடுக்கம் வரது நீங்கள் எப்படி நீங்கள் வரையறுத்து சொல்ல முடியும்? எங்கே வரும்னே தெரியாது. எங்கே தெரியும்? நீ ரோட்டில் போய் நின்னாலும் வரும். போயிட்டே இருக்கக்கூடிய கார் எப்போ உள்ளே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் எப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் இது. பசிபிக் பெருங்கடலை ஒட்டி வருவதனால இது ஆசியாவிலிருந்து உருவாகி இருக்கு. இந்த இதுவானது உருவாகிறதுனால இன்னும் இந்தியா வரைக்கும் தாக்குமான்ற கேள்விதான் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு ரஷ்யாவில் ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட சீனா வரையும் வந்துருச்சு. போது இப்போ இது மாதிரி ஒரு சுனாமி வந்து இதற்கு முன்னாடி வந்திருக்கு அப்படி சார்? இல்லை, அதான் நம்ம வந்து 10 நாடுகள் பார்த்த ஒரு சுனாமியை தாண்டி, அதாவது 20 வருடங்களுக்கு முன்பு 21 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சுனாமிக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரலைகளை, மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியதை நம்ம நாட்டு மக்கள் யாருமே இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலரான விஷயங்கள் வந்து இந்திய நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றதை இந்திய நாட்டை சேர்ந்த இதை சார்ந்த அதிகாரிகள் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க. அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள், அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈக்வட்டார், ரஷ்யா, அப்புறம் வடமேற்கு ஹவாய் தீவுகள், இந்த மாதிரி இடத்துலலாம் தான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ரஷ்யாவை பேசுகிறோம் இல்லையா, இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் காஷ்மீரில் இப்போ என்ன டைம் இருக்கும்? சென்னையில் இப்போ நம்மளோட டைம் வந்து 5:40ன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து காஷ்மீர்லேயும் 5:40 தான் இருக்கும். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் இருக்கும். ஆனால் ரஷ்யா நாட்டில் 11 டைம் ஜோன். அதாவது ஒரு இடத்துல காலைல 7 மணி, ஒரு இடத்துல நைட்டு 4 மணி, ஏர்லி மார்னிங், ஈவினிங்னு மாறி மாறி 11 டைம் ஜோன் ரஷ்யாவில் மட்டுமே இருக்கும். ஸோ அதில் அப்போ நீங்கள் வந்து எப்படி கணக்கீடு பண்ணுறது? எந்த டைத்துக்கு வரும்? பெரிய நாடு அது. அதோட அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இன்னையோட தலைப்பு செய்திகளாக அனைத்து டைம் ஜோன்லையுமே வெறும் ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தை பற்றி மட்டும்தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நீங்கள் 7000 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ போகுது அது. 7000 கிலோமீட்டர் தான் கடல் காந்து போகக்கூடிய தூரத்து இருக்குது. வேறு நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு ரஷ்யாவில் இருக்கும். இல்லை ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான போர் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல்கள் நடக்கக்கூடிய இயற்கையின் போர் ஒன்று, இந்த பக்கம் இயற்கையின் போர், அந்த பக்கம் செயற்கையின் போர்னு சொல்லலாம். இந்த 2 பக்கமும் 2 நடக்கிறதுக்குள்ள அந்த நாடு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலே அந்த அலைகளை வந்து அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களே. இல்லை, அதை விட அதிகமாக கூட வரலாம். நீங்கள் ஒரிஜினலான சுனாமிஸோட ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்க. ஆக்சுவலி வந்து சுனாமினா வந்து ரொம்ப பெருசாக அங்கேருந்து வரும்போதே அப்படியே பெருசாக வரும், நம்ம அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் ஓடி போயிடலாம் அப்படிலாம் நீங்களாம் யோசிக்கவே முடியாது.
அது நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எடுத்து அப்படியே மேலேருந்து அலைகள் வரும். உங்களுக்கு மேலே நீங்கள் இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு 30 பேரை நிற்க வச்சிங்கன்னா என்ன ஹைட்டுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு 6 அடி ஹைட்டில் இருக்கிறேன் அப்படின்னா என்னைய மாதிரி ஒரு 10 பேரை நிற்க வச்சா ஒரு 60 அடி, 30 பேரை நிற்க வச்சா 180 அடி அப்படியே உயர்ந்து போயிட்டே இருக்கும். அது நீங்கள் அதை வந்து நீங்கள் கணக்கிடவே முடியாது. இப்போ 3 மீட்ரு வந்துன்றது பார்த்தீங்கன்னா இப்போ என்னை விட பெருசாக இருக்கும் 3 மீட்ரு அப்படின்னா. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மீட்ரு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் இழுக்க அதோட வேகமும் அந்த இதுவும் ரொம்ப பெருசு. அதான் சொல்கிறாங்க, உள்வாங்கக்கூடிய தன்மை வரும்போதெல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயில் அடிக்கடி பார்க்கும்போது சொல்லுவாங்க, கடல் உள்வாங்கியிருக்கு, என்ன நாக போது தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்வாங்க இல்லையா. இந்த பயத்தை மேற்கொண்டு தான் அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சுனாமி வந்த டைமே வந்து முருகனின் அருள்னால எதுவும் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிசயமாக நம்ம பார்க்க முடியுது. அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மண்ணில் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயிலாக இருக்கட்டும், இஸ்லாமிய கோயில்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய கிறிஸ்துவ கோயில்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்கள்லையுமே பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரே நாடாக தமிழ்நாடு இருந்தது. எவ்வளோ பெரிய இடம் வந்திருந்தப்பையும் மக்கள் தஞ்சம் புகுந்த ஒரு மிகப்பெரிய இடமாகவும் பார்க்கப்படுது. இத்தனைக்கும் இது எல்லாமே கோவில் எல்லாமே கடற்கரை ஒட்டி இருந்தக்கூடிய பகுதிகளாக இருந்தது. அதுதான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய பவர். அந்த பாசிட்டிவிட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கிறதும் சேரும் போதும், ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு தாட்டில் இருக்கான். என்ன நீங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என் தட்டில் சோறு விழுந்தா போதுன்ற எண்ணத்தோட பயணிக்கிறது தான் அதிகம். நீங்கள் சாப்பிட்டீங்களான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பேரிழர்கள் வரும்போது மட்டும்தான் இங்கே எல்லாரும் வந்து ஒசுறு பிழைக்கணுன்ற எண்ணத்துக்குள்ளே வருவாங்களே. அதற்காகவே இயற்கை தன்னை உருமாற்றி கொள்ளிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் அது வேணுமோ அதோட இடத்த அது எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். எவ்வளோ நாள் நீங்கள் ஆக்கிரமிச்சு இயற்கை தொட்டா நம்ம கேட்டோம் முடிஞ்சது கதை. எல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டீங்க. பார்த்து ஃபுல்லாக பண்ணிட்டு தான் நம்ம திருப்பி போகிறோம். வயநாடு நிலச்சரிவுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். அதோட இடத்துல கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் திருப்பி அது கை வைக்கும். ஏன்னா அதோட தட்பவெப்பநிலை இன்னைக்கு வந்து எவ்வளவு கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்னால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும். உலக நாடுகளே அழியக்கூடிய இதில் பல வகையில் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இன்றைக்கி கூட பாருங்கள், நான் இங்கே நம்ம ஸ்டூடியோக்கு வரும்போது பார்த்துட்ருக்கேன், சிக்னல் வந்து இங்கே இருக்குது, ஆனால் மக்கள் இங்கேயே நிற்கிறாங்க. என்னடா அவ்வளோ திருந்திட்டாங்களா? எப்போ ஒயிட் லைன்லாம் தாண்டி வெளியில் நிற்பாங்க சிக்னலை தாண்டி, இன்றைக்கி முன்னாடியே இருக்காங்க. ஏன்னா இங்கே மர நிழல் இருக்குது, இங்கே நிழல் இல்லை. இவ்வளோதான் விஷயம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி அழிச்சிட்டு இப்பயும் உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இது எங்கேருந்து சரியாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அந்த இடத்துல வந்து அவர்கள் தான் ரொம்ப இது பண்ணணும். கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 10 உலக நாடுகளுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. 3 உலக நாடுகள் இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சந்திப்பதற்காக தயாராக இருக்காங்க. ஏன்னா சும்மா இல்லை, 40,000 கிலோமீட்டர் பரப்பளவுன்றது ஒரு சாதாரணமாக நீங்கள் இடமா பார்க்க முடியாது. நீங்கள் 40,000 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள். 40,000 கிலோமீட்டர்னால் எங்கேயோ இருக்குது. எவ்வளோ இருக்குது, எத்தனை நாடுகளை இது கனெக்ட் பண்ணுது, எவ்வளோ தூரம் அது போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எரிமலைகள், ஆக்டிவாக வெடிக்கக்கூடிய எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் அது வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் சுனாமியினால ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்லை, குழம்புகளும் எரிமலையினால வெடித்து அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து உருவாகும். கண்டிப்பாக இந்த வருடம் பிறக்கும் போதே சில சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து இழப்பு பெருசாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீரால் மூழ்கும், இன்னொரு பக்கம் எரிமலை பொங்கும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ உண்மையாக இருக்குது அப்படி சார்? நீங்கள் இப்போன்னு இல்லை, எப்பவுமே இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதை நீங்கள் மாற்றி அமைக்கவே முடியாது. என்னென்னா நீங்கள் வந்து ஏன் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் அதிகமாக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய மாசு எவ்வளோ தூரம் நம்மளுடைய வண்டிகள் மூலியமாகவும் வாகனங்கள் மூலியமாகவும் பல விஷயங்கள் மூலியமாகவும் ஏற்படுத்தக்கூடிய மாசுனால திருப்பி நமக்கு ஏற்படுற இன்ஃபெக்ஷன் தான். இன்னமும் பல வண்டி சீஸ் ஆகி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி பிளாக் ஸ்மோக் கூட அப்பயும் அடித்து ஓட்டிக்கிட்டு போகிறதெல்லாம் ரோட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் வண்டியிலே ஒரு தனி விஷயம் சொல்கிறாங்க, அதை தயார்படுத்துறதுல இருக்கக்கூடிய இதெல்லாம். ஆனால் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது ஏற்படுத்தக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இயற்கையை நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சீர்குலைத்து இருக்கும்போது இயற்கை தன்னை சீரமைப்பதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து தவறே கிடையாது. அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னதெல்லாம் இப்போ உண்மையா பழிச்சிருச்சா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அஃப்கோர்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் விஞ்ஞானமாகவும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து விஞ்ஞானமாக எடுத்துக்கலாம், ஆன்மீகம், எல்லா வகையிலையுமே. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எது எப்படி சொன்னாலும் உன் நன்மைக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இயற்கையை நம்ம அழிக்க நாம் எந்த அளவுக்கு தள்ளப்படுகிறோம்ன்றத யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வடிவில் உணர்த்துறாங்கன்ற போது அந்த உணர்த்துறது தான் நல்லதே தவிர நீ யாரா உணர்த்துறதுக்குன்னு கேட்குறது நல்லதே கிடையாது.
அதை நீங்கள் பார்த்தாலும் இப்போ நம்ம இப்போ என்னை விட மகான்கள், என்னை விட எக்ஸ்பர்டைஸ்டு எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் போது என்னாலேயே இவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுதுன்னா அவர்களோடலாம் பேசிட்டிங்கன்னா 99% இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க, 100% சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. ஒவ்வொரு நாள் தூங்க முடியாது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் தூங்கவே முடியாது. நைட்டு தூங்கும் போதுலேருந்து இது ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி மாதிரி இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது இது வந்து விழுமா, அது வந்து விழுமா, இல்லை இடத்த பொழத்துக்கிட்டு நம்ம கீழே போய் ஊந்துருவோமா, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே எரி குளமா கொதிக்குமா, என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. வாழ்க்கையை வந்து நீங்கள் எதுலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ற வரை உங்களால் முடிந்தவரை இயற்கைக்கு துரோகம் செய்யாமல் வாழ பாருங்க. மனிதர்களுக்கு துரோகம் செய்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டிங்க, அட்லீஸ்ட் இயற்கைக்கு துரோகம் செய்யாமல் வாழணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி எச்சரிக்கை, அதாவது சுனாமி அலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய திமிங்கலங்கள்லாம் கரை ஒதுங்குது. அதுவே ஒரு வந்து அந்த வெள்ளை திமிங்கலம் வீடியோஸ். ஆமா, வெள்ளை திமிங்கலம் வீடியோ. ஆக்சுவலி அது பழசுங்கறாங்க, ஆனா இப்போ உள்ளது அப்படிங்கறாங்க. 2 வருஷத்துக்கு வந்த வீடியோ அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ. அது வந்து அதே ஊர்ல தான். இப்போ நீங்க எந்த இடத்துல நம்ம நிலநடுக்கம் சொல்லி எந்த கடற்கரை ஓரங்கள்ல ரஷ்யாவோட இதில் சொல்றோமோ அதே இடத்துல ஏற்பட்ட அதே எடுத்த வீடியோ தான். ஆனால் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதை நீங்கள் அந்த வெள்ளை கலரில் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு வீடியோ. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அதை திருப்பி, அதாவது மீன்பிடி வீரர்கள்லாம் சேர்ந்து அதை திருப்பி கடலுக்குள்ளேயே அனுப்புவதற்கான முயற்சியை ஏற்பட்டாங்க. ஆனால் அது அறிகுறி காட்டியிருக்கு அப்படிங்கிறாங்களா சார்? அதையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு திமிங்கலம் அதாவது கடல் கடலோட அடியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நிலத்துக்கு வருது அப்படின்னா கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பதுனால தான் அது வந்து நிலத்துக்கு வருதுன்னு அப்படின்றத ஒரு மீனிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, இதை நீங்கள் எடுத்துக்கிற பார்வையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் அது நீங்கள் வந்து அது தெரியாமல் ஓடி வந்துச்சு அப்படின்னாலும் அது நீங்கள் எடுத்துக்கிற பார்வையில் தான் இருக்குது. அது உண்மையிலேயே சயின்டிஃபிக்கலாக இந்த மாதிரி பிரச்சனைகளால் வெளில வந்திருக்கனாலும் உங்கள் பார்வையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு உணரும் போதே உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கான நேரம் அதை சரி செஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல நினைக்கிறேன். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.